டுடே நம்ம ஜிகே எஃப்எஃபோட 16வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அம்மாடி 16 எபிசோட் வந்துட்டோம். சரி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஜிகே 2 பேரும் காலேஜுக்கு ஒன்றா போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களை அழகாக ப்ரிட்டியாக ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ உங்களை பார்த்தது ஜின் வந்துட்டு வா வாயின்னு சொல்லிட்டு ஓடி ஹக் பண்ணியிருப்பாரா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அவுட்ஃபிட் ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. அப்போ நீங்கள் போட்டுக்க ஷூவை பார்த்துட்டு, அந்த ஷூவில் இருக்க நெயில் பாலிஸ் நான் இங்கே பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் சொல்ல, நீங்கள் யாரோடது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதோட போன எபிசோடில் முடிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் ஜின்கிட்ட ஜின் யார் அந்த பொண்ணு, யாரோடது, யாரோட ஷூ இது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஹீரோயின் நான் பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸோடது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க. எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. கூப்பிட்றீங்க ஜின்னை. ஜின் எக்ஸ்னா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும், 2 வீக் இருக்கும் என் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உங்களுக்கு நான் மனசே உடஞ்சிருது. அப்படின்னா இங்கே வந்து நீ இன்னொரு பொண்ணுக்காக தான் இங்கே வந்திருக்கியா? அப்போ என்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் இல்லையே, எனக்கு போய் மாதிரி தெரியலை. அப்போது என்னை விட்டுட்டு இங்கே வந்து அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு கூட பேசியிருக்கியா, லவ் பண்ணியிருக்கியா, அப்போது அதுக்குள்ளே பிரேக்கப்பும் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு செகண்ட் அப்படியே இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் அவருக்காக மட்டுமே நீங்கள் படிச்சிருந்த காலேஜை விட்டுட்டு, அம்மா அப்பா விட்டுட்டு, இவ்வளோ கோல்டு பிளேஸ் ஒத்துக்காத தெரிஞ்சும் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுது. உங்களுக்கு முன்னாடி இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்கிறதுனால உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஸோ நீங்களும் உங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஆனால் அவ்வளோ கன்ஃபியூஷனாக, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னா, மாமா நம்மளை ஏமாத்துதா? ஏன் இப்படி? எனக்கு முன்னாடி இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு இங்கே வந்ததை என்ன மறந்துட்டாரா? ஏன்னா இங்கே இப்படி அவரோட வீட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இப்போ நடந்தால் தான் இருக்கும். ஜென்னியே சம்மந்தமே இல்லாமல் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ கிளாஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி தான் போகுது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்தா, உங்களோட கிளாஸில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு, யாரை பார்த்தாலும் சீக்கிரமாக பழகிப்பீங்க. உங்களோட அவுட்ஃபிட்டெல்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஓயன் என்ன இன்னைக்கு இவ்வளோ ப்ரெட்டியாக வந்திருக்க, எப்படி இந்த மாதிரி நீயா டிசைன் பண்ணிக்கிட்டியா, இல்லை இந்த மாதிரி செட்டாக விற்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும்ல, அதனால் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன், சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவங்களும் என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் கடுப்பில் இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ லஞ்ச் ஹவரில் நீங்கள் ஜெகேவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு போகிறீங்க. அப்போது ஜெகே உங்களை பார்த்துட்டு, ஏய் வாயன் என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வாங்கிட்டு ஒன்று கேட்கணுமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மாமாட்ட அப்படின்னு கேட்க போகிற, அதுவும் இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு பீரியடும் இல்லைன்னு சொல்லிட்டு நீயா தேடி வந்துட்டியா, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. போயிட்டு அங்கே உட்காந்துக்கிறீங்க. அவரும் எஞ்சி வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, சொல்லுங்கள் மேடம், என்ன மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பேசுறது இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சந்தேகமே வரல. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா உனக்கு மீரான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. மீராவா, அது யாரடி, தெரியலையே அப்படிங்கிறாரு. நிஜமாக உனக்கு தெரியாதா மீரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அட நான் தான் சொல்கிறேன் எனக்கு தெரிலன்னு. எனக்கு மீராவும் தெரியாது, கீராவும் தெரியாது. நீ எதுக்கு வந்த, இதை கேட்க தான் வந்தியா? நான் ஏதோ என்னை மிஸ் பண்ண வந்தேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, உனக்கு சத்தியமாக மீரா யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இவ்வளோ சீரியஸாக கேட்குற? சத்தியமாக எனக்கு தெரியாது அவர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும். நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்கிட்ட நீ போய் பேசுகிறல்ல,
இனிமே எந்த ஜென்மத்திலையும் என்கிட்ட நீ பேசவே கூடாது. இன்றைக்கி நான் கூட பேசுறது கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே அவர் பண்ணி விட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பெல்ட்டெல்லாம் கழட்டி அவர்கிட்டயே போடுறீங்க. என்னடி பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீ பண்ண எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு விட்டு ஈரிங்க. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டுக்கு வந்துட்டு அந்த பின்னெல்லாம் குத்திருப்பார்ல, மென்டல் மாதிரி எல்லாத்தையும் கழட்டி எறிகிறீங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்டே போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. நேராக வந்துட்டு காலேஜில் பேக் கூட இருக்கிற கிளாஸில் நேராக நீங்கள் பாட்டுக்கும் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே போகிறதுக்கு போகிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானடா இருந்தா, திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க பின்னாடியே ஒயின் சொல்லிட்டு வராரு, ஓடி வராரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. ஸோ கோமாக்க பொண்ணுங்க நடக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேறு யாராலையும் ஓடக்கூட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் நடந்து போகிறீங்க. இப்போது காலேஜ் என்ட்ரன்ஸை தாண்டிட்டீங்க. ரோட்டுக்கு வந்துட்டு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஜெக்கியும் வந்துட்டு உங்கள் பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் நடக்க நடக்க அந்த ஷூ அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ கடுப்பாகுது. எவ்வளோ போட்டது நான் போடணுமா? எனக்கு எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ அப்படியே கழட்டி அங்கேயே எரிஞ்சிட்டு அந்த சாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் கழட்டி அப்படியே வீசிடுறீங்க ரோட்லேயே. அப்படியே வெறும் காலில் அந்த ஐஸில் நடந்து போகிறீங்க. கால் அப்படியே ஒரு மாதிரி விஷம் மாதிரி அந்த ஐஸ் இது வந்து ஜில்லுன்னு ஆகுது. உங்களால் நடக்கவே முடியல. ஆனாலும் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. அப்போது ஜேகேவும் ஏன் இப்படி வெறும் காலில் நடந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. நீங்கள் இங்கே பாரு, நீ கொடுத்த எதுவுமே எனக்கு வேணாம். அப்புறம் இந்த ஷர்ட் இதுவும் நான் வீட்டுக்கு போனதுமே கழட்டி குப்பையில் போட்டுருவேன், ஓகேவா? தயவு செஞ்சு பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கோமா போகவும் அவர் வந்துட்டு உங்களை அப்படி தூக்கிக்கிறாரு. இப்படி வெறும் காலில் நடக்காதவன் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னை விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அங்கே லைட்டாக கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கூட சேர்ந்துருது. ஸோ எல்லோரும் என்னப்பா எதுக்காக அந்த பொண்ணு இப்படி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னோட அக்கா பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே இறங்கி போயிடுறீங்க. அப்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜேகேக்கு. என்ன யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதான் அவங்க பின்னாடி வரலை, ஜஸ்ட் அப்படியே நின்றுக்கிறாரு. நீங்கள் அழுதுட்டு அப்படியே போயிடுறீங்க. நேரம் அவங்க வீட்டுக்கே போயிடுறீங்க. போனதுமே அந்த ஷர்ட்டு அவரோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வீசி அணிச்சிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ் ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டீங்க. நீங்களாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஸோ ஜேகே இதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து வந்திருப்பார்ல, அதோட ரீசனும் உங்களுக்கு தெரியல. அவர் சொல்கிறேன்னு சொன்னப்போ கூட நீங்கள் கேட்கல. இப்போ வந்துட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிடுறீங்க. அப்படின்னா நீ என்கிட்ட பேசாமல், என்னோடய ஃபோன் எடுக்காமல், அம்மா கிட்ட கூட சொல்லாமலாம் போனதுக்கு இதுதான் காரணம் தானே மாமா? அப்படின்னா நாங்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம்ல. நான் இன்னும் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன்ல. உனக்காக இவ்வளோ தூரம் வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? இப்போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே படுத்துருப்பீங்க. ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கும். ரொம்ப தூரம் நடந்து வந்து குளிர் வேறு, அப்படியே ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப கோல்ட் ஆகுது பாடியெல்லாம். அதனால் அந்த ஹீட் வரத்துக்கு ஏதோ ஒன்று பற்ற வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரூம் ஹீட்டர் இருக்குது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் ஆகிட்டு இருக்குது. அப்படியே நீங்கள் உங்களோட நீஸை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு எச்சா அழுக வருது. அட்டன் பண்ணால் கண்டிப்பாக அழுதுருவீங்கன்னு தெரியும். அதனால நீங்கள் அட்டன் பண்ணலை. 4 தடவை கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்னாச்சும் எடுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஆமாம்ல இவன் வேற கால் பண்ணான். இவன் மேலே இந்த கோவத்தில் நானும் ஃபோன் எடுக்கவே இல்லை. பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களோட அம்மாவுக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது ஜெக்கி மேலே. என்னதான் கோபமாக இருந்தாலும் தம்பி ஆச்சுல, ஸோ பையன் மாதிரியே வந்துட்டு பார்ப்பாங்க. அதனால் இப்போது ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஜேகே நீங்கள் எங்கே விட்டு போனீங்களோ அதே இடத்துல ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அவரால் முடியல. என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்கே, பெஞ்ச் மாதிரி. அங்கே போய்ட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு. அப்போ கரெக்டாக உங்களோட அம்மா கால் பண்ண அவர் ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட அம்மா தான். அக்கா என்ன கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் கால் பண்ணப்போ எடுக்கவே இல்லைல்ல, ஸோ அவளாக கால் பண்ணுறப்ப நம்ம எடுத்துக்கணும்ல, ஸோ அதான் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அக்கா அப்படின்னு சொல்லி பேச, டேய் ஜங்குக்கா எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானா இருக்கேங்க்கா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் அவங்களும் ஏன் நீ இப்படி பண்ணேன்னு கேட்கல. ஜேகேவும் நீ ஏன் என்னோடய ஃபோன் எடுக்கலன்னு கேட்கல.
அவங்க பேசிக்கிறப்பவே வந்துட்டு அவங்களோட எந்த கேள்விக்கும் பதில் தேவையே இல்லை. ஏன்னா இப்போ பேசிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே தான் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, டேய் இந்த ஒயனுக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டாடா. எவ்வளோ டைம் கால் பண்ணிட்டு தெரியுமா? சரி ஓகே, நீ எங்கே இருக்க? ஒயனை பார்த்தியா? அவள் அங்கே தான் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெக்கே வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிருப்பீங்கள்ல யாருன்னு தெரியாதுன்னு, அதனால தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. தெரியாதா? என்னடா சொல்கிற? அப்போ இத்தனை நாளாக நீ அவளன்னு பார்க்கலையா? உன் காலேஜில் தானே சேர்ந்துருக்கா, பார்த்துப்பேன்னு நினச்சேன். நீயும் ஃபோன் எடுக்கலை, அப்புறம் நானும் ஏதோ உன் மேலே இந்த கோவத்தில் ஃபோன் எடுக்கலை. அப்போது ஒயின் என்னடா பண்ணிகிட்ருக்கா? உனக்கு அவள் எங்கே இருக்கான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியாதுக்கா, எனக்கு அவளை தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா ஏதோ ஒன்று, ஆனால் இந்த அட்ரஸில் தான் இருக்கா, நான் உனக்கு அட்ரஸை வந்துட்டு சென்ட் பண்ணுறேன், அவளை முடிஞ்சால் போய் பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நீ ஊருக்கு வந்துட்டு போறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னை பார்க்கணும் போலேயே இருக்குது. உடம்பு வேறு சரியில்லடா, அப்புறம் ஃபெஸ்டிவல் வேறு வருதில்ல, உனக்கே தெரியல நம்ம ஊரில் தான் பெரிய ஃபெஸ்டிவல்னு. எல்லா வருஷமும் ஒன்றா தானே செலிப்ரேட் பண்ணுவோம், நீ இல்லாமல் என்னால் அதை செலிப்ரேட் பண்ண முடியாது, வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. வரேங்க்கா, அதுக்கே நீ ப்ளீஸ்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே பத்திரமா வந்து சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாரு. அவங்களும் என்ன பண்ணுறானோ தெரியல, சாப்பிட்டானோ தெரியல, நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த பக்கம் போய்ட்டுருக்கோம். அந்த திரும்ப உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் வந்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவங்களும் ஒரு வேளை காலேஜில் இருப்பான்னு நினைக்கிறேன், நான் கண்ட டைமுக்கு கால் பண்ணால் அவள் எப்படி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு விட்டுறாங்க. இப்படியே தான் அந்த டே போகுது. ஜேகேவும் ஒரு 2 hours கழிச்சு ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்படியே உங்களோட ஃப்ளாட்டை தாண்டி தானே போகணும் அவர். அப்படியே தாண்டி போகிறப்போ அம்மா சொன்னது ஞாபகம் வருது, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்னு. அவருக்கு புரியுது நீங்கள் ஏதோ கோபத்தில் இருக்கீங்க, அழுதுட்ருப்பீங்களா என்னன்னு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது, ஏன் ஃபோன் எடுக்க மாட்றா அப்படின்னு தோணுது. அவரோட கை வந்து உங்கள் டோரை லாக் வந்துட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு போகுது. பட் மனசு வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு தான் என்னை யாருன்னே தெரியாதுல்ல, அத்தனை பேர்த்து முன்னாடி யாருன்னே தெரியாதுன்ட்டு போகிறா. அப்போது எனக்கு மட்டும் என்ன தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த டே ஃபுல்லாக 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி தான் போகுது, நல்லாவே இல்லை. நீங்கள்னா அழுதுகிட்டே இருக்கீங்க, அந்த பக்கம் ஜேகேனா ஒரு மாதிரி அவள் எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டானா சொல்லியிருந்துருக்கணும், அது எதுவுமே சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவள் பாட்டுக்கு ஒன்று முடிவு பண்ணிட்டு அவள் பாட்டுக்கும் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்படியே தான் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க. ஒரு 2-3 days வந்துட்டு நீங்கள் காலேஜ் போவீங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க, அவர் பார்க்க கூட மாட்டீங்க, யார்கிட்டையும் ஒழுங்காக பேசுகிறதில்ல. அதே மாதிரி தான் ஜேகேவும் கிளாஸ் எடுப்பார், உங்களை திரும்பி கூட பார்க்குறதில்ல. அண்ட் ஜேகே மற்ற எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் கொஞ்சம் நல்லா இப்போ பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஜின்கிட்ட நல்லா பேசுவீங்க, மற்றவங்ககிட்டாலும் நல்லா பேசுவீங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு முட்டலும் மோதலுமாகவே இருக்குது, ஒட்டிக்கவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட. ஸோ அப்படி தான் சடனாக வந்து ஒரு 1 day ஐவி மாதிரி காலேஜில் டூர் கூப்பிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜின்னும் நம்ம ஜேகேவும் தான். உங்களோட கிளாஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க, அதாவது உங்களோட கிளாஸை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லோரும் வந்துட்டு போய்ட்டு உங்களோட காலேஜ் பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. ஸோ இப்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீட்டும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு சீட், அதாவது 2 பேர் உட்கார மாதிரி சீட் மட்டும்தான் காலியாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு சீட் வந்துட்டு காலியாக இருக்குது, இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பீங்க. இப்போது கரெக்டாக ஜின் அண்ட் ஜேகே உள்ளே ஏறுறதுக்கு வராங்க. ஜேகே தான் ஃபஸ்ட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஜேகே நல்லா பார்க்குறாரு, உங்கள்கிட்ட ஒரு சீட் இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சீட் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்து உட்காரல, அவர் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணோட பேர் மீரா. அது வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவளும் வந்துட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறியிருப்பா. ஸோ ஒரு கொஞ்ச நாள் டைம் தருவாங்களே, செட் ஆகலைன்னா வேறு பக்கம் மாற்றிக்கலான்ட்டு, அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறியிருக்கா. இப்போ தான் ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போது ஜின் வந்து பார்க்குறாரு, உங்கள்கிட்ட மட்டும்தான் சீட் இருக்குது, அவரும் அங்கே உட்காந்துக்கிறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துருப்பீங்க. என்னாச்சு ஃபைன், ஏதாவது மூட் அப்செட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜின், அது ஒன்றும் இல்லை.
அப்புறம் ஒன்று கேட்குட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ம், கேளு அப்படிங்கிறாரு. மீரா அப்படின்னு சொல்லவும், இதோ அங்கே உட்காந்துருக்கா பார் அவள் தான் அப்படிங்கிறாரு. இப்போது ஜின் சொல்கிற அதே மீரா தான் இவா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜேகே சார் ப்ரொஃபஸர் ஏன் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லவும், அதுவா அவன் தான் நான் மீரா கிட்ட உட்காந்துக்கிறேன், நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். சரி வயன் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழக்கம் போல் ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு எதுவுமே சாப்பிட தோணலை, அவ்வளோ அழுகையாக வருது. அப்படின்னா எல்லாமே உண்மை தானே? என்கிட்ட எத்தனை நாளைக்கு இது மாதிரி மறைக்க பார்த்துருப்பேன், நீ நானாக கண்டுபிடிச்சங்காட்டிக்கும் இப்போ என் முன்னாடி இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ எப்படி பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நேராக வந்துட்டு பஸ் வந்துட்டு போகுது. ஓகேவா? அப்போது டனல் வந்துட்டு வருது, ஒரு டனலுக்குள்ளே பஸ் உள்ளே போகுது. அப்போது என்னன்னு தெரியல, சடனாக ஏதோ ஒரு கிஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. உங்களுக்குன்னா அப்படியே ஹார்ட் அப்படியே பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த டனல் விட்டு வெளில வந்ததும் நீங்கள் டக்குன்னு ஜெயிக்க திரும்பி தான் பார்க்குறீங்க. அவர் என்னடானா அப்படியே அந்த பக்கம் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாரு, அவள் விண்டோ சைடு உட்காந்துருப்பா, அவரும் அவளை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், என்னதான் கோவம் இருந்தாலுமே லவ் பண்ணிக்கிறீங்களா, அந்த மனசு அவ்வளோ வலிக்குது. எதுக்காக இப்படி ஏமாற்றணும்? என் அப்பாவுக்கு என் அம்மா தான் முக்கியம், என் அம்மாவுக்கு இவன் தான் முக்கியம் என்னை விட. ஆனால் நான் யாருக்குமே முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக வருது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜின் வந்து என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கூட ஜேகே திரும்பி கூட பார்க்கல. அவர் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ கேட்கல அவருக்கு. நீங்கள் அழுகவும் ஜின் தான் வந்து ஒன்றும் இல்லை, எதுக்கு அழுகிற, இதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அம்மா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஞாபகம் வந்தால் என்னடி, ஃபோன் பண்ணி பேசலாம்ல அப்படிங்கிறாரு. அவர் நல்லா உங்ககிட்ட க்ளோஸாக பேசுவார். ஸோ நீங்களும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. அம்மா நீங்கள் என்ன கால் பண்ணாலும் எடுப்பாங்க. உடனே உங்களை நம்பர் பார்த்ததுமே ஒயன் அப்படின்ட்டு எடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் மா அப்படிங்கிறீங்க. ஏண்டி அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரே வார்த்தையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் அம்மாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரை டோனில் பேசுகிறீங்க. ஏய், நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், நீ தானே எடுக்கவே இல்லை. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, இங்கே வந்தே இருக்கக்கூடாது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜின்னா வந்து உங்களை சமாதானப்படுத்திட்டு உங்களோட அம்மா வேறு அழுகிறாங்க நீங்கள் அழுகிறத பார்த்து. அவர் தான் ஃபோனை வாங்கி நான் என்னோடய ப்ரொஃபஸர் பேசுகிறேன், என்னோடய பேர் ஜின் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார், அவளை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக. நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, அவள் கொஞ்சம் சடனாக உங்களை மிஸ் பண்ணுறா, அதனால் இப்படி அழறா, மற்ற டைம் நல்லா தான் இருக்கா, நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் அவளை வேணால் நான் லீவ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஆமாம் நானும் கூப்பிடணுன்னு தான் இருந்தேன், வர சொல்லுங்கள் ஊருக்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது உங்ககிட்ட வயன் நீ ஊருக்கு போகிறேன்னா போயிட்டு வா, நான் உனக்கு லீவ் தரேன் சரியா, போயிட்டு அம்மா பாரு, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அழுதினா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம்ல அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும் அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே செஸ்ட்டில் சாய்ச்சி வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அப்போது ஜேகே சும்மா சடனாக திரும்பி பார்க்க நீங்கள் அவரை ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அவருக்கு அங்கே அப்படியே பற்றிக்கிட்டு வருது. இந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கோவத்தில் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ இந்த டூர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த சின்ன டூர் மாதிரி போகிறது வந்துட்டு எப்படின்னா இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிடுது. நீங்கள் அப்படியே நேராக வீட்டுக்கே போயிடுறீங்க. ஜின் வந்து உங்களை வீட்டிலே ட்ராப் பண்ணியிருப்பார். அன்றைக்கே அப்படியே அவரோட வீட்டுக்கு போயிருப்பார். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குறீங்க, காலேஜுக்கு போகலை. ஸோ ஜின் வந்துட்டு நீ நாளைக்கு கூட ஊருக்கு போய்க்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கெட்லாம் அவரே வந்துட்டு போட்டு கொடுத்துருப்பாரு. நீங்களும் வந்துட்டு பணம் கொடுப்பீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே பாரு, நான் பண்ண மாட்டேனா, உனக்கு என் தங்கச்சி தான் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் உங்களோட தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, சமத்தாக போயிட்டு வரணும், அழக்கூடாது, அண்ட் சீக்கிரம் வந்துடணும் சரியா, இங்கே உன்னோட இப்போ ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுவேன் பாவம்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக பேசுவீங்க அவர் கூட, நீங்கள் இல்லைன்னா அவருக்கு போர் அடிக்கும், அதனால் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறீங்க. ஒரு உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அண்ணா இருக்காங்கல்ல,
டாக்ஸி அண்ணா அவருக்கு கால் பண்ணுறீங்க. என்ன பாப்பா ரொம்ப நாளாக நீ ஃபோனே பண்ணல, மறந்துட்டியோன்னு நினச்சா அண்ணாவை அப்படிங்கிறாரு. மறக்கலண்ணா, கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு ஸ்கெடியூல்லாம். இப்போது நான் ஊருக்கு போனேன், ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு காரில் ஏறி கிளம்புறீங்க. அவர் அப்படி போகிற வழியெல்லாம் பேசிகிட்டே வராரு. ஆமாம், உனக்கு டேஸ்லாம் எப்படி போகுது, இங்கே எல்லோரும் செட் ஆகிட்டாங்களா, ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் என்ன, எல்லாருமே எனக்கு நல்லா செட் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கவே பிடிக்கல, பேசாமல் ஊர்லேயே இருந்துக்கலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகிடும். ஆல்ரெடி நீ 1 மாதம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்க. ஒழுங்காக ஸ்டடீஸை முடிக்கிற வேலையை பாரு. நானும் ஒரு கொஞ்ச நாள் தான், என் தங்கச்சி அப்ராடில் இருக்கா. ஸோ அவள் முடிச்சதுமே அவளை நான் போய் மீட் பண்ணுவேன். அப்புறமா நானும் இங்கே இருக்க மாட்டேன், இல்லை அப்படின்னா அவளை இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஏன்னா பேசாமல் நீங்கள் அங்கேயே போயிடலாம்ல அப்படின்னு கேட்க, அங்கே கரன்சி கொஞ்சம் கம்மிடா, அதனால் இங்கே கொஞ்சம் கரன்சி ரேட் அதிகம், அதனால் இங்கே வேலை செய்கிறேன். சரி ஓகே, ஏர்போர்ட் வந்துச்சு, உங்களோட பேசிட்டு வந்தால் டைம் போகிறதே தெரியல. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்களும் சரிண்ணா பார்த்து பத்திரமா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறீங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள், நான் உங்கள் தங்கச்சி தானே. ஸோ குடும்பம் வேறு தொழில் வேறு, யாராக இருந்தாலும் வேலை செய்கிறப்போ பணம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணிடுறீங்க. அவரும் நான் சொன்னால் மட்டும் நீ என்ன கேட்கவா போகிற, அனுப்பு அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு பணம் அனுப்பிட்டு பாய் சொல்லிட்டு உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறீங்க. போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜேகே நிற்கிறாரு. அவரும் அங்கே தான் வந்திருக்காரு. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது பார்த்ததுமே, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தது மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. இவ்வளோமா இன்றைக்கி ஊருக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திருப்பிக்கிறாரு மூஞ்ச. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் கோவம், யாருன்னு தெரியாதுன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, வேறு ஏதாவது திட்டிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப அது ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அவரும் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாரு. அப்போது சடனாக ஜேகே கிட்டே யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மீரா பொண்ணு, அவளும் வந்து கையில் லக்கேஜோடு நிற்கிறா. ஜேகே கிட்டே பேசிகிட்ருக்கா. அவரும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு. உங்களுக்குன்னா அவ்வளோதான், அப்படின்னா இந்தளவுக்கு வந்துச்சுல்ல, நீ ஊருக்கே அவளை கூப்பிட்டு வரல, அதானே உனக்கு தனியாக வீடு இருக்குது, நீங்கள் அங்கேயே இருப்பீங்க, எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும், நான் பேசாமல் என் வீட்லேயே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக அப்படியே கண்ணாலே கலங்கி நிற்கிது. இவ்வளோ பேர் முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்படியே தான் ஃப்ளைட்டும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் தனி சீட்டில் உட்காந்துருப்பீங்க, மீரா வேற ஒரு சீட்டில் தான் உட்காந்துருப்பா. ஜேகே அப்படியே வராரு. அவரோட சீட் நம்பர் பார்த்தா உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. யோசிக்கிறாரு, ஆனாலும் அந்தந்த சீட்டில் தானே உட்காருவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு பார்க்குறப்போ அவர் யோசிக்கிறாரு. அங்கே பக்கத்தில் மீரா உட்காந்துருக்கவும், மீரா நீ அந்த சீட் கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவளும் ஏன் என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. இல்லை எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது வேற உங்கள் காதில் கேட்டுருச்சு. என் பக்கத்தில் உட்காரது கூட உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளுக்கு வருது. சரி ஓகேன்ட்டு மீராவும் உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துப்பா. ஜேகே அவளோட சீட்டில் போய் உட்காந்துப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரம் போக போக உங்களால் கேட்காம இருக்க முடியல. அவளும் வந்துட்டு வயன் நான் உன் கிளாஸ் தான் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறா. ஆ தெரியும் மீரா தானே, உங்களை எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓ என்ன தெரியுமா உனக்கு அப்படிங்கிற அவ. ஸோ நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்க. கடைசியாக ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், நம்ம ஒரு வேலை தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவகிட்டையும் கேட்கலான்னு கேட்குறீங்க. மீரா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சேச்சா நல்லா ஒன்றை மாதிரி தான் ஜோவியல் டைப், நீ என்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, கேளு சீக்கிரம் கேளு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்ன நீங்கன்ட்டு நீனே கூப்பிட்டு, நான் உன் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. சரி நீ ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறியா, நீயும் ப்ரொஃபஸரும் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு யோசிக்காமல் சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் நல்லா கலங்குது. அது அப்போது நீங்கள் ஒன்றா இருந்தீங்களா
தட் மீன்ஸ் ஒரே வீட்டில் இருந்தீங்களா? உனக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை ஒரே வீட்டிலலாம் இல்லை, ஆனால் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பான். என்ன பண்ணுறது, என்னென்னா வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே சொல்கிறா. எனக்கு அழகாக ஒரு ஷூ வாங்கி கொடுத்தான் அப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஷூ கதை கேட்டினா உனக்கே சிரிப்பு வரும், நான் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு. அப்போது நான் வந்துட்டு அன்றைக்கி அவனோட வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போனேன்னா, அவனும் வந்துட்டு சர்ப்ரைஸாக எனக்கு எதுவும் வாங்கி வச்சுருந்துருக்கான். எனக்கு அது தெரியாது, ஆனால் நானும் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போது அவன் என்னை பார்த்துட்டு செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டான். நானும் வந்துட்டு ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்னா, உனக்கு எப்படி என் வீடு தெரியும்னு கேட்டான். எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் 2 பேரும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது என்னோடய கால் வந்துட்டு ஒரு மாதிரி, நான் அந்த நெயில் பாலிஷ்லாம் இருக்குள்ள ஸோ சுரண்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. அந்த நெயில் பாலிஷ் கதை இப்போ வருது. அவனும் கேட்டான், ஏன் என்னாச்சு, ஏன் அதை வந்து க்ளீன் பண்ணுற அப்படின்னு கேட்டு, இல்லை எனக்கு இந்த ஷேடோ பிடிக்கல, எனக்கு பர்பிள் கலர் தான் பிடிச்சிருக்கு, நான் பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன், நான் அதை தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தான். பட் நான் அந்த நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் எடுத்தேன்னா, அப்போது அவனும் வந்துட்டு கூட நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அதை எனக்கு வச்சு விட்டான் காலுக்கு அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு நான் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி துக்கம், தொண்டை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேசவே முடியாமல் தொண்டை ஒரு மாதிரி வார்த்தை வெளியே வராமல் பெயினாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி உட்காந்து அப்படி கேட்டுட்ருக்குறீங்க. அவளும் அப்புறம் நெல் பாலிஷ் அடிச்சு விட்டு அந்த லூஸ் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எனக்கு ஷூ ஒன்று வாங்கி வச்சுருந்தான், அதை எனக்கு கிஃப்ட் பண்ணான். நானும் பைத்தியக்காரியாட்ட அப்போவே அந்த ஷூவை வந்துட்டு போடுறதுக்காக எடுக்கிறப்போ தெரியாமல் நெல் பாலிஷ் காயாமல் இருந்தங்காட்டிக்கும் அந்த புது ஷூவில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படிதானா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம். அதுக்கப்புறமா நான் ஆசையாக வாங்கி கொடுத்த ஷூவை நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டான். நானும் வேணே பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சண்டை எங்களுக்கு அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை எங்களுக்கு செட்டே ஆகலை. எனக்கு சொல்ல கோவம் வருது, அவன் என்னன்னா எனக்கு மேலே கோவப்படுறான். எங்கள் 2 பேர்த்துக்கும் விட்டால் சண்டை மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறா. எத்தனை நாள் லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா. 3 வீக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறா. ஓ 3 வீக்ஸ், நான் வரதுக்குள்ளே லவ் ஒன்று பண்ணி பிரேக்கப்பும் பண்ணிட்டானா அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறீங்க. சரி ஓகே, எனக்கு டயர்டாக இருக்குது பேசி நான் தூங்குறேன் அப்படின்ட்டு அவள் தூங்கிடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் கேட்டப்போ அவள் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் இப்போ அவகிட்ட நல்லா பேசுகிறாரு. அண்ட் இவ்வளோ நல்லா பேசுகிறா. ஒரு மாதிரி அவ்வளோ உங்களுக்கு எப்படியோ இருக்குது. சின்ன பொண்ணாக இருந்தீங்க, ரொம்ப சுட்டித்தனமா விளாட்டுத்தனமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்த பொண்ணு. ஆனால் இப்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு 40 வயசு லேடி மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வலியோட, உங்கள் வயசுக்கு மீறின வலி அது, அத்தனையும் வந்துட்டு ஒரு மாதிரி தாங்கிக்க முடியாமல் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவள் தூங்குறவளை எழுப்பி, மீரா அப்போது இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, நான் என்னோடய கசினை பார்க்க போகிறேன். ஸோ நீ வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் அப்புறம் ப்ரொஃபஸர் அவர் வருவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. ஓ கோயின்சிடென்ட்டா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. அவள் தூங்கிட்டு இருந்த எண்ணெய் எழுப்பி விட்டுட்டு இவன் இப்போ தூங்கிட்டா. அடக்கடவுளே, எனக்கு வர தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோஸ்டார் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமான்னு கேட்குறா. அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவள் குடிச்சிட்ருக்கா. இப்படி தான் அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு, எல்லாருமே ஃப்ளைட் வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருக்கிறீங்க. அன்மீரா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது ஜேகே அப்படியே வரவும், ப்ரொஃபஸர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறா. அவரும் சிரிச்சுட்டு பாய் சொல்லி அனுப்புகிறாரு. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னுமே இவ்வளோ இதாக பேசிக்கிறாங்க. அவள் கசின்னு சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கும். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பேச்சப் ஆக போகிறாங்க, அதுக்கு தானே வந்திருக்காங்க, எல்லாமே நம்மக்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக நீங்கள் போயிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஜேகேவும் அமைதியாக ஒரு டாக்ஸி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. ஃபஸ்ட்டு டாக்ஸி வந்துட்டு நீங்கள் வரீங்க. உங்களோட அம்மா எங்கடி மாமன் அப்படின்னு கேட்க, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகிறீங்க. அம்மாவை பார்த்து சந்தோஷம் கூட இல்லை, ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு மாதிரி மூடவுட்டாக வந்திருப்பீங்க. இப்போ பின்னாடி இன்னொரு டாக்ஸி வருது, அதில் ஜேகே வராரு. ஏய் என்னடா தனியாக வர, ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள, தெரிலக்கா நீ என்ன தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. அவரும் அக்காவை பார்த்து சந்தோஷத்தில் ஜாலியாக பேசல. அவங்க அப்படியே பார்க்குறாங்க,
2 பேரும் ஒரே டைமில் வராங்க. கண்டிப்பாக ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பாங்க. ஏன் தெரிலன்ட்டு போகுதுங்க ரெண்டும். என்னாச்சு? பார்க்கவே இல்லைன்னு சொன்னான் இவனும் தெரியலன்ட்டு போகிறா. இப்படி இருக்காதுங்களே. நல்லா தானே மைனாவை பார்த்துப்பான். அவளுக்கும் மாமா கூட சண்டை போட்டாலும் பிடிக்கும்ல அவனை. என்னவா இருக்கும்? ஏன் இப்படி போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வராங்க. உள்ள அப்பா இருப்பார். வயன்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. நீங்கள் டயர்டாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறீங்க. என்னது என் பொண்ணு என்கிட்ட பேசாமல் போகிறான்னு அவர் சோகத்தில் இருக்கா. பின்னாடி ஜெயிக்க வர டேய் மாப்பிள்ள அப்படின்ட்டு போகிறாரு. ஹாய் மாமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் போய்ட்டு அவரோட ரூமில் படுத்துக்கிறாரு. உங்களோட அப்பா அப்படியே செம்ம டென்ஷன் நிற்க அம்மா வெளியேந்து உள்ளே வராங்க. உங்களோட அம்மா பார்த்து என்னடி நடக்குதுங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கத்த. டயர்டாக இருக்குதுங்க, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க நீங்கள் எல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது யாரும் ஒழுங்காக பேசாத போனங்காட்டிக்கும் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுத்துக்கிறாங்க. உங்களோட அப்பானா டேய் என்னடா நடக்குதுங்க, ஆளாளுக்கு டயர்டாக இருக்குதுங்கிறீங்க. அப்போது என்கிட்ட எவன் தான் பேசுறது? பெத்த பொண்ணு அப்பனை பார்த்த சந்தோஷம் இல்லாமல் போகிறா, என் மாப்பிள்ளை மாமனை பார்த்து சந்தோஷம் இல்லாமல் போகிறா, என் பொண்டாட்டி என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டு போகிறா. என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மாதிரி டென்ஷனில் உட்காந்துருப்பாரு. ஸோ இப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அம்மா அவங்கள வந்து எழுப்புறாங்க. வயன் எஞ்சி வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வரீங்க. அப்போது அப்பாவும் போய்ட்டு டே மாப்பிள்ளை வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் எஞ்சி வராரு. வந்தா 2 பேரும் வந்துட்டு கரெக்டாக பக்கத்தில் உட்கார வந்திருப்பீங்க. ஆனால் அது 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்ததுமே தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சு இதுங்களுக்கு, ஏன் தனித்தனியாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னாவது சண்டையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல அவரும் நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுங்க பேசுகிறதே சரியில்லையே. டேய் உண்மை சொல்லு, வயனாங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க. தெரியாதுக்கா, எனக்கு யாரையும் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சொன்னீங்களும் என்னெல்லாம் எப்படிம்மா தெரியும்? தெரிய வேண்டியவங்கள தான் தெரியும், நான்லாம் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மீரா மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்கு கடுப்பாகுது, அவள் எதுனாலும் இப்படி பேசுகிறானே அவருக்கு புரியல. ஸோ அவரும் ஆமாம், என்ன தெரியாதவங்களுக்காக நான் எதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேச நீங்கள் ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேரும் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காங்க. ஓகே டியர், இப்போதைக்கு இந்த எப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த எபிசோடில் நாளைக்கு என்ன ஆகுது, ஐயோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் டியர் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க இது வந்துட்டு சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது சேடெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல பிகினிங் வரணும்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது சேடாக நடந்தால் தானே நல்ல பிகினிங் வரும். ஸோ அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட டைட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஆனால் நான் உங்களுக்காக உங்களை ஹாப்பி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் வந்துட்டு ஒரே லவ்வாக புழிஞ்சு விட்டுட்டேன். சரியா? ஸோ இப்போது நான் வந்துட்டு அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இது. ஸோ நாளைக்கு எபிசோட் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் தெரியல எப்படி இருக்குன்னு, பட் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜை நான் எப்படி கொண்டு போவேன்? ஸோ இந்த மாதிரி எதனாவது எசக்க வந்தால் தானே கொண்டு போக முடியும். அதுக்காக தான். சரியா? ஓகே, ஸோ ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அன்ஷாட் வேணும் எப்போ பின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது 3 times தான் கொடுக்க முடியுமா ஒரு வாரத்துக்கு, எனக்கு அது தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு அந்த ஹைப் கொடுங்க. அப்புறம் வேறு என்னன்னு தெரியல, இப்போல்லாம் பேசுகிறப்போ லிப்ஸ் எல்லாம் காஞ்சி ட்ரை ஆகி போயிடுதா. பேசுகிறப்போ பாதி வார்த்தை அப்படியே காற்றுல போகிற மாதிரி வெளியே வரமாட்டேங்குது, வளருது வாயெல்லாம். அப்புறம் என்ன, ஐயோ எனக்கு நிறையா சொல்லணும், ஆனால் என்னென்னு மறந்து போயிடுது. சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம். சரி ஓகே, சொல்லிட்டா பேசாங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே மைண்டுக்குள்ளேயே இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இருந்தால் என்னென்னு சொல்லுங்கள். ஓகேவா? சொல்லடா சலங்க.